வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய இடமாற்றம் விவகாரம் அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பால் கிட்டிய வெற்றி, அமைச்சர் கோபிந்த் சிங் கூறுகிறார். கோலாலம்பூர் ஜலன் மஸ்ஜித் இந்தியாவில் வீற்றிருக்கும் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயில் விவகாரத்திற்கு சுமூகமாக தீர்வு காணப்பட்டது அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பால் கிட்டிய வெற்றியாகும் என்று இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் தெரிவித்தார். கோயிலின் நிலை குறித்து தங்கள் அச்சத்தையும் கவலையையும் தெரிவிக்க கோவில் நிர்வாக குழுவினர் சுமார் 1.5 மாதங்களுக்கு முன்பு தம்மை தொடர்பு கொண்டு உதவி கோரியதாக கோபிந்த் சிங் குறிப்பிட்டார். இக்கோவிலை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கில் தங்கள் தரப்பினர் அதற்கான ஆயத்த வேலைகளை முன்னெடுத்ததாக கோபிந்த் சிங் தெரிவித்தார். குறிப்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் தொடர்பு கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்ட அதே வேளையில் தாமே நேரடியாக தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு வருகை புரிந்து நிலவரத்தை கேட்டறிந்ததாக அவர் குறிப்பிட்டார். பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி. பிரபாகரன் கோயில் நிர்வாகத்திற்கு பக்கபலமாக இருந்து உதவியுள்ளார். கோவில் விவகாரம் தொடர்பில் பல பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் கோவிலுக்கு சிறந்த தீர்வை ஆராய்வதாக இருந்தது. இதன் காரணமாக கோவில் நிர்வாகத்தினருக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இடையில் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு வழிவகுத்தது. அது தொடர்பான கூட்டங்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டன. இதன் பலனாக ஆலய இடமாற்றத்திற்கு புதிய இடத்திற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. புதிய இடம் 4000 சதுர அடி பரப்பளவை கொண்டுள்ளது மற்றும் கோயில் இருக்கும் இடத்தில் இருந்து 100 மீட்டருக்கும் குறைவான தொலைவில் இந்த இடம் அமைந்துள்ளது. இனி சட்டப்படி அந்த நிலம் கோவிலின் பெயரில் அரசு இதழில் பதிவு செய்யப்படும் என்று கோபிந்த் சிங் உறுதி தெரிவித்துள்ளார். இதன் தொடர்பில் நீண்ட வரலாற்றை கொண்ட தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்திற்கு ஒரு நிரந்தர தீர்வை காண உதவிய கூட்டரசு பிரதேசத்திற்கு பொறுப்பேற்றுள்ள பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தபா, பத்து MP பிரபாகரன், கோலாலம்பூர் மாநகர மன்ற தலைவர் டத்தோ பண்டார் டத்தோ ஸ்ரீ மைமுனா மொஹமட் ஷரீப் மற்றும் கோலாலம்பூர் மாநகர மன்றமான DBKL அதன் அதிகாரிகள் ஆகியோருக்கு தமது நன்றியை இவ்வேளையில் தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் கோபிந்த் சிங் இன்றிரவு வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் ஜலன் மஸ்ஜித் இந்தியாவில் வீற்றிருக்கும் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்திற்கு அருகாமையிலேயே 4000 சதுர அடியில் புதிய நிலம் வழங்கப்படுவதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தபா அறிவித்துள்ளார். தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் தற்போது வீற்றிருக்கும் இடத்தில் இருந்து 50 மீட்டர் தூரத்தில் புதிய நிலம் வழங்கப்படுவதற்கு கோலாலம்பூர் மாநகர மன்றமான DBKL ஒப்புதல் வழங்கியிருப்பதாக டாக்டர் ஜலேஹா தெரிவித்தார். கோலாலம்பூர் மாநகர் மன்றம் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் ஆகியோருக்கு இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது கோவிலை இடமாற்றம் செய்யப்படுவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் புதிய இடத்தில் கோவிலை இடமாற்றம் செய்யப்படும் வரையில் அந்த ஆலயம் அகற்றப்படாது. அதன் பூஜைகள் உட்பட சமய நிகழ்வுகள் எந்தவொரு இடையூறின்றி நடைபெறுவதற்கு அனுமதிக்கப்படும் என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டாக்டர் ஜலேஹா இதனை குறிப்பிட்டார். முன்னதாக டாக்டர் ஜலேஹா முஸ்தபா மற்றும் கோலாலம்பூர் மாநகர மன்ற தலைவர் டத்தோ பண்டார் டாக்டர் மைமுனா மொஹமட் ஷரீப் ஆகியோர் மாயிகா தேசிய துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ M. சரவணன், தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ R. ரமணன், பத்து MP பி. பிரபாகரன் மற்றும் ஆலய பொறுப்பாளர்கள் ஆகியோருடன் சந்திப்பு ஒன்றை நடத்தினார். சம்பந்தப்பட்ட ஆலயத்திற்கு மாற்று நிலம் வழங்கப்பட்டது இதுவே முதலாவதாகவும் இறுதியாகவும் இருக்கும். இந்த கோவில் சர்ச்சை விவகாரத்தை மற்ற வழிபாட்டு தலங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக பயன்படுத்த முடியாது என்பதையும் டாக்டர் ஜலேஹா தெளிவுபடுத்தினார். இச்சந்திப்பின் போது ஆலயம் இடமாற்றம் செய்யப்படுவதற்கான புதிய நிலத்திற்கான DBKL-இன் ஒப்புதல் கடிதத்தையும் ஆலய பொறுப்பாளர்களிடம் அமைச்சர் டாக்டர் ஜலேஹா ஒப்படைத்தார். நீதிமன்றத்தில் முன்னுக்கு பின் முரணாக சாட்சியம் அளித்ததாக நம்பப்படும் 2 பெண்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. அவ்விரு பெண்களும் இன்று காலையில் புத்ராஜயாவில் உள்ள மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மஜிஸ்ட்ரேட் இர்சா ஜுலைகா புர்ஹானுடின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவர்களை இன்று மார்ச் 25ஆம் தேதி முதல் நாளை 26ஆம் தேதி வரை 2 தினங்களுக்கு தடுத்து வைப்பதற்கு SPRM நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளது.
30 மற்றும் 60 வயதுடைய அந்த இரு பெண்களும் நேற்று புத்ராஜயாவில் உள்ள SPRM தலைமையகத்திற்கு வாக்குமூலம் அளிப்பதற்கு அழைக்கப்பட்ட போது அவர்கள் கைது செய்யப்பட்டனர். லஞ்ச ஊழல் தொடர்பான ஒரு வழக்கில் ஏற்கனவே SPRM விசாரணையில் அளித்த வாக்குமூலத்திற்கும் அவர்கள் நீதிமன்றத்தில் அளித்த வாக்குமூலத்திற்கும் நிறைய முரண்பாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. SPRM விசாரணையின் போது அவ்விரு பெண்களும் அளித்த வாக்குமூலம் நீதிமன்ற சாட்சியத்துடன் ஒரே மாதிரியாக இல்லாமல் முன்னுக்கு பின் முரணாக சாட்சியத்தை மாற்றி மாற்றி வாக்குமூலம் அளித்ததால் அவர்களை மீண்டும் விசாரணை செய்வதற்கு ஏதுவாக கைது செய்யப்பட்டுள்ளதாக SPRM வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதனிடையே அவ்விரு பெண்களும் தற்போது SPRM-இன் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதை அதன் விசாரணை பிரிவு மூத்த இயக்குநர் டத்து ஜைனுல் டாரோஸ் உறுதிப்படுத்தினார். அவ்விரு பெண்களும் 2009ஆம் ஆண்டு SPRM சட்டத்தின் 27வது பிரிவு 2வது விதியின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறார்கள் என்று அவர் விளக்கினார். கிளாந்தான் மாநிலத்தில் வரும் ஹரிராயா பெருநாளுக்கு வர்த்தக தளங்கள் அனைத்தும் மூடப்பட வேண்டும் என்று மாநில அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு குறித்து முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஜயிட் இப்ராஹிம் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்ட ரீதியாக எதிர்விளைவுகளை கருத்தில் கொள்ளாமலேயே கிளாந்தான் மாநில அரசு அவசரமாக இந்த முடிவை எடுத்துள்ளதாக கோத்தபாரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ஜயிட் இப்ராஹிம் தெரிவித்தார். ஹரிராயா தினத்தன்று சிறிது சம்பாதிக்க வேண்டும் என்று கருதும் வணிகர்கள் தங்கள் வர்த்தக தலங்களை திறக்கலாம். ஆனால் அவர்கள் கடைகளை அடைக்க வேண்டும் என்று உத்தரவிடப்படுவது மூலம் மாநில அரசுக்கு எதிராக வணிகர்கள் வழக்கு தொடுக்க முடியும் என்று ஜயிட் இப்ராஹிம் எச்சரித்தார். கடை உரிமத்திற்கான லைசென்ஸ் வழங்குவதற்கு கட்டணத்தை வசூலிக்கும் போது இந்த நிபந்தனைகள் குறித்து வணிகர்களிடத்தில் முன்கூட்டியே தெரியப்படுத்தப்பட்டதா என்று அவர் கேள்வி எழுப்பினார். தெரியப்படுத்தப்படாத பட்சத்தில் மாநில அரசாங்கம் சட்ட ரீதியாக நடவடிக்கையை எதிர்கொள்ளும் அபாயம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். 2025ஆம் ஆண்டு நெகிரி செம்பிலான் மாநில தமிழ் பள்ளிகளின் ஹாக்கி அணியின் பாராட்டு விழா சிரம்பான் கிளனா ரிசார்ட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக நெகிரி செம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினரும் ரெப்பா சட்டமன்ற உறுப்பினருமான வீரப்பன் சுப்பிரமணியம் கலந்து சிறப்பித்தார். கடந்த ஜனவரி மாதம் புக்கிட் ஜலில் தேசிய ஹாக்கி அரங்கில் நடைபெற்ற தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான தேசிய ஹாக்கி போட்டியில் மகளிர் பிரிவில் நெகிரி செம்பிலான் அணியினர் சாம்பியனாக வாகை சூடினர். இதேபோன்று ஆண்கள் பிரிவில் நெகிரி செம்பிலான் அணியினர் 2வது மற்றும் 6வது இடத்திற்கு தேர்வாகினர். மிக சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி சாம்பியனாக வாகை சூடிய நெகிரி செம்பிலான் தமிழ் பள்ளிகளை சேர்ந்த மகளிர் அணியினருக்கும் 2 மற்றும் 6வது இடத்திற்கு தேர்வான ஆண்கள் அணியினருக்கும் வீரப்பன் தமது பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டார். அதேவேளையில் ஏற்கனவே தாம் வாக்குறுதி அளித்ததைப் போல இந்த பாராட்டு விழாவிற்கான 15,000 ரிங்கிட் செலவினத்தையும் வீரப்பன் தனது சொந்த செலவில் ஏற்றுக்கொண்டார். நெகிரி செம்பிலான் தமிழ் பள்ளிகளின் ஒத்துழைப்புடன் இந்நிகழ்வை கொலபிலா தமிழ் பள்ளி ஏற்பாடு செய்தது. கொலபிலா மாவட்ட கல்வி அதிகாரி அஜி கமா நிசாம் பின் ஹஜி தீண்டே, ஹாக்கி கழகத்தின் தலைவர் டொமினிக் சவரிமுத்து, ஆசிரியர்கள், ஹாக்கி பயிற்றுநர்கள், மாணவர்கள் என இந்த பாராட்டு விழாவில் சுமார் 150 பேர் கலந்து கொண்டனர். மலேசிய கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் தமிழ் திரை நட்சத்திரங்களின் முன்னிலையில் எடிசன் அவார்ட்ஸில் நடக்கவிருக்கிறது. இப்ப நிறைய ஆஃபர்ஸும் போய்கிட்டு இருக்கு. உடனே டிக்கெட்டை புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. ஸ்பைஸ் ஏரனா பினாங்கில் 5ஆம் தேதி மாலை 5 மணிக்கு. மலேசியாவில் இருந்து இந்தியாவிற்கு பயணித்த இந்திய பிரஜை ஒருவர் தனது பயண பெட்டியில் 4 சைமேங் கிப்பான் குரங்குகள் மற்றும் 2 குட்டிவால் குரங்குகளை கடத்தியதற்காக நேற்று திங்கட்கிழமை இந்தியாவின் பெங்களூர் அனைத்துலக விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் இருந்து பெங்களூரில் உள்ள கம்பேகோவ்டா அனைத்துலக விமான நிலையத்திற்கு வந்தபோது சென்னையில் மாத்தூரில் வசிக்கும் 24 வயது விநாயகமூர்த்தி கோட்டேஸ்வரன் என்பவரை அதிகாரிகள் கைது செய்ததாக தி நியூஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. மலேசியாவில் இருந்து கடத்தி செல்லப்பட்ட 6 குரங்குகளும் இந்தியா பெங்களூர் விமான நிலையத்தில் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டன. எனினும் அந்த வனவிலங்குகள் அனைத்தும் பின்னர் மலேசியாவிற்கே திருப்பி அனுப்பப்பட்டதாக ஊடக தகவல்கள் கூறுகின்றன.
ஜொஹூர் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளத்தினால் 2 பாலங்கள் கடுமையாக சேதமுற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலுத்ராம் கம்போங் தென்னாங்கிற்கு செல்லும் பாலத்தின் தூண்கள் சேதமுற்ற வேளையில் முக்கிம் சுங்காய் திராம் பத்து 20 உள்ள ஒரு பாலம் இடிந்து விழுந்தது. 260 குடும்பங்களைச் சேர்ந்த 1040 பேர் வசிக்கக்கூடிய பகுதியை இணைக்கும் பிரதான பாலங்களாக அவை விளங்கி வந்துள்ளன என்று கம்போங் உலுத்திராம் முக்கிம் பிளாந்தோங் கிராமத்து தலைவர் தெரிவித்துள்ளார். KK சூப்பர்மார்ட் மற்றும் சூப்பர் ஸ்டார் சென்ட்ரியான் பர்ஹாட் என்ற KK சூப்பர்மார்ட் வர்த்தக தளம் நேற்று மார்ச் 24ஆம் தேதி திங்கட்கிழமை சுபாங் நேஷனல் கோல்ஃப் கிளப் பிரசிடென்ட்ஸ் ஹால் மண்டபத்தில் ஒரு சிறப்பு இப்தார் நிகழ்வை வெகு சிறப்பாக நடத்தியது. இந்த நிகழ்வானது புனித ரமலான் மாதத்தை கொண்டாடவும் KK சூப்பர்மார்ட்டின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ராயா பிரச்சார வீடியோவின் பிரதான விளம்பரத்தை வெளியிடவும் ஊடகவியலாளர்களை KK சூப்பர்மார்ட் ஒன்றிணைத்தது. இந்த ஆண்டு அரிராயா ஐடில் ஃபித்ரி கொண்டாட்டங்களுடன் இணைந்து KK சூப்பர்மார்ட் முதுமையில் வாழ்க்கையின் யதார்த்தங்களை பற்றிய நுண்ணறிவை வழங்கும் ஒரு அர்த்தமுள்ள வீடியோவை தயாரித்துள்ளது. தாய் பாசத்தின் விசுவாசத்தை குறிக்கும் கசத்தியா அண்ட் காசே மாமா என்ற தலைப்பிலான காணொளி டிமென்ஷியா, அல்சைமர் நோய் அல்லது முதுமை நோய் கட்டம் கட்டமாக வளர்ந்து பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் போகும் பட்சத்தில் ஒருவரின் மனித நேயம் மற்றும் மதிப்புகளுக்கு எவ்வாறு சவால் விடுகிறது என்பது பற்றிய ஒரு வலுவான செய்தியை வெளிப்படுத்துகிறது. இந்த ராயா பிரச்சாரமானது நிறுவனத்தின் சமூக கடப்பாட்டு முயற்சிகளுக்கு KK சூப்பர்மார்ட்டின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை எடுத்துக் காட்டுகிறது. இந்த முயற்சிகள் மிதமானவை என்றாலும் தொடர்ச்சியானவை. சமூக உறவுகளை நேர்மறையாக பாதிக்கும் புதிய சூழல்களை ஆராய்வதை நோக்கமாக கொண்டுள்ளன. 2025ஆம் ஆண்டில் அல்சைமர் நோயுடன் வாழும் தனிநபர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பொதுமக்களின் ஆதரவை ஊக்குவிக்கவும் KK சூப்பர்மார்ட் மேற்கொண்டுள்ள முன்முயற்சியை இது எடுத்துரைக்கிறது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய KK சூப்பர்மார்ட் மற்றும் சூப்பர் ஸ்டார் சென்ட்ரியான் பர்ஹாட்டின் நிறுவனர் மற்றும் நிர்வாக தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் KK சாய் மேற்கண்ட விழிப்புணர்வை ஊக்குவிப்பதற்காக மலேசிய அல்சைமர் நோய் அறக்கட்டளை மற்றும் மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் ஆகியவற்றுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தங்கள் நிறுவனம் கொண்டுள்ள உறுதிப்பாட்டை மீண்டும் வெளிப்படுத்தினார். நல்ல சமூக உறவுகளே நமது உடல் ஆரோக்கியத்திற்கு கணிசமான பங்களிப்பை வழங்குகின்றன என்று தாம் நம்புவதாக டத்தோஸ்ரீ டாக்டர் KK சாய் தமதுரையில் கூறினார். ஏப்ரல் 5ஆம் தேதி 17th Annual Edison Awards பினாங்கில் உள்ள ஸ்பைஸ் அரேனாவில் மாலை 5 மணிக்கு நடைபெறவிருக்கின்றது. இளம் தலைமுறை நடிகர் நடிகைகள் பங்கேற்கும் இந்நிகழ்வில் முன்பதிவு செய்ய மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. தனது 15 வயது மகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்கள் மற்றும் மற்ற வீடியோ படங்களை தனது கைபேசியில் பதிவேற்றம் செய்த குற்றத்திற்காக 56 வயது நபருக்கு 6000 ரிங்கிட் அபராதம் விதித்திருக்கும் ஜொஹூர் மூவார் செஷன்ஸ் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சட்டத்துறை அலுவலகம் மேல்முறையீடு செய்துள்ளது. 2017ஆம் ஆண்டு சிறார் பாலியல் சட்டத்தின் 10வது விதியின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்டால் 5 ஆண்டு சிறை மற்றும் 10,000 ரிங்கிட் அபராதம் விதிக்க நடப்பு சட்டம் வகை செய்கிறது. அந்த நபர் தனது குற்றத்தை ஒப்பிய பட்சத்தில் கடந்த மார்ச் 19ஆம் தேதி அளிக்கப்பட்ட தீர்ப்பில் அவருக்கு அபராதம் மட்டுமே விதிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்துறை அலுவலகம் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. Kedah Sik Jalan Felda Teloi Timur Kampung Merbau Kudongil லாரியுடன் கார் மோதி விபத்துக்குள்ளானதில் காரில் பயணம் செய்த கணவன் மனைவி உயிர் இழந்தனர். இச்சம்பவம் இன்று மாலை 4:16 மணியளவில் நிகழ்ந்ததாக சிக் தீயணைப்பு நிலைய தலைவர் முகமது ஜமீல் டவுட் தெரிவித்தார். 20 வயது மதிக்கத்தக்க அந்த தம்பதியர் காரின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி சம்பவ இடத்திலேயே மாண்டதாக அவர் குறிப்பிட்டார். இருவரின் உடல்களையும் மீட்பதற்கு ஹைட்ராலிக் கட்டர் சாதனத்தை வீரர்கள் பயன்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். இன்று காலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சபாக் பர்னாம் ஜெத்தி அச்சோ லோரோங் 11 சிக்கின்சான் என்ற இடத்தில் ஒரு வீடும் 2 படகு துறைகளும் 80 விழுக்காடு அழிந்தன. இச்சம்பவம் காலை 8:50 மணியளவில் நிகழ்ந்ததாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்புப் படை இலாகாவின் உதவி இயக்குநர் அமட் முக்லேஸ் முக்தார் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு 6 நிமிடத்தில் வந்தடைந்த சிக்கின்சான் தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த 17 வீரர்கள் தீ மற்ற இடங்களுக்கு பரவாமல் துரித வேகத்தில் கட்டுப்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.